கர்த்தாவே உம்முடைய கிருபைகளுக்காய் இரக்கத்துக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இரட்சகரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல் ஷடாய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, தைரியப்படுத்துகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, 2 மாதங்கள் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீங்களே, வழி நடத்தினீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2 மாதங்கள் எங்களுடைய பிரயாணங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 2 மாதங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல உணவு, தண்ணீர், உடை, ஆரோக்கியம் எல்லாவற்றிற்குமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறபடினாலும், கர்த்தாவே நீர் மகிமையுள்ளவரும் மகத்துவம் உள்ளவருமாய் இருக்கிறபடினாலும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ராஜாதி ராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, தைரியப்படுத்துகிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குகிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு எங்களை பெருக பண்ணுகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் எங்களை முடிசூட்டுகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நன்றியப்பா. இயேசுவே உமக்கு நன்றியப்பா. ராஜாதி ராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றியப்பா. ஜீவாதிபதியே உமக்கு நன்றியப்பா. நல்லவரே, வல்லவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றியப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகாராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்மலையும், எங்கள் கோட்டையும், எங்கள் அரணும், எங்கள் இரட்சகரும், எங்கள் துருகமும், எங்கள் நம்பிக்கையுமாய் இருப்பவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துகிறவரே, கண்மலையும் கோட்டையும் அரணுமாய் இருப்பவரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்துகிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை தைரியப்படுத்துகிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு பலத்தை தருகிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருகிறவரே. இந்த மார்ச் மாதம் முழுவதும் எங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறவரே. இந்த மார்ச் மாதம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை வைக்கிறவரே. இந்த மார்ச் மாதத்தில் ஒரு வசந்த காலத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே துவங்குகிறவரே. தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, அப்பா உமக்கு நன்றி. சேனைகளின் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லி நன்றியோடு உம்மை துதிப்போம். இந்த நேரத்தில் குணசேகரனை அப்படியே மேலே வாங்க. அப்படியே ஒரு ஜெபத்தில் பாடல், ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக அவங்க ஒரு ஆயத்த ஜெபத்தை பண்ணி நம்ம கரத்தில் கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகபரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மகிமையான அந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் என்றென்று மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இன்றைய தினத்திலே ஆண்டவரே, காலையில் நடந்த அந்த ஆராதனையை மிகுந்த ஆசீர்வாதமாய் கொடுத்தீங்க. திருவிருந்த ஆராதனை ஆசீர்வாதமாக கொடுத்தீங்க. செய்தியை ஆசீர்வாதமாக கொடுத்தீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த மாலை ஜெப கூட்டத்திற்கு கலந்து கொள்ளும்படியாக ஓடி வந்திருக்கிறோம்.
ஆவியானவரே எங்கள் பொறுப்படுத்தி நடத்தி கொடுங்க. உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், கீழ்ப்படியும் வேறு ஏதாவது அசுத்தம் இருந்தாலும் தயவா கிருபையாய் மன்னிங்க. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்தில் ஆண்டவரே, நாங்கள் கேட்க வேண்டிய செய்திகளை அப்பா மிகுந்த ஆசீர்வாதமை கொடுங்க. பேசுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா துதி, கனம், மகிமை அனைத்தும் ஏறெடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு இணைந்து சில பாடல்களை நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆராதனை. நல்ல ஒரு பழைய பாடல், வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கியிரும், சேருமையா பந்தியினில் சிறியவராம் எங்களிடம் என்று சொல்லி இந்த பாடலை கூட நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும், வாருமையா போதகரே வந்தமிடம் கவனம், இங்க கவனம். சேருமையா பந்தியினில், சேருமையா பந்தியினில் சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா, ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. களித்திரவு காத்திருப்போம், களித்திரவு காத்திருப்போம். காவலனே கருணை செய்வாய், காவலனே கருணை செய்வாய். நாம் இருப்போம் நடுவிலன்றி, நாயன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தயை புரிய, தாமதமே தயை புரிய. தற்பரனே நலம் தருவாய், வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தியினில், சேருமையா பந்தியினில் சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஆதரையில் ஆறுதலே அன்பருக்கு சதா உறவே, ஆதரையில் ஆறுதலே அன்பருக்கு சதா உறவே. பேதையர்க்கு பேரறிவே, பேதையர்க்கு பேரறிவே. பாதைமை ஜீவ சத்குருவே, பாதைமை ஜீவ சத்குருவே. வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தியினில், சேருமையா பந்தியினில் சிறியவரா எங்களிடம், சிறியவரா உந்தன் மனை, உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய். உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய். பங்கமரம்
பரிகரித்தே பந்தவர பரிகரித்தே பாக்கியமளித்தாண்டருள்வாய் பாக்கியமளித்தாண்டருள்வாய் வாருமையா போதகரே வந்தவிடம் தங்கீரோ சேருமையா பந்திதனில் சேருமையா பந்திதனில் சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம். அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்தினுடைய 5வது சங்கீதத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 5வது சங்கீதம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து அடுத்த பாடலை நாம் பாடப்போகிறோம். கடைசி வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகம். என்ன கேடகம்? ஆமா, கேடகம்னா உங்களுக்கு தெரியும் தானே? எத்தனை பேருக்கு கேடகம் தெரியும்? சீல்டு. போருக்கு போகும்பொழுது அந்த நாட்கள்ல எதிரிகளுடைய எந்த ஒரு ஆயுதமும் தாக்காதபடி பாதுகாக்கக்கூடியது ஒரு சீல்டு. வெண்கலத்தில் உண்டு, இரும்புல உண்டு, இப்படி பல விதத்திலையும் உண்டு. இப்போ இன்னைக்கு உலக தலைவர்களுக்கு ஒரு கேடயம் இருக்கு. என்ன தெரியுமா? எல்லா அரசியல் தலைவர்கள், உலக தலைவர்கள்லாம் புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். அது ஒரு ஸ்டீல். ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டீல். அந்த ஸ்டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா துப்பாக்கி தோட்டாவும் தொலைக்கும், தகரத்தை தொலைக்கும், இரும்பை தொலைக்கும், அது தொலைக்கும், அந்த தகரம் மாதிரி உள்ளதெல்லாம் தொலைக்கும், ஸ்டீலையும் தொலைக்கும். ஆனால் அந்த ஸ்டீலுக்கு மட்டும் என்ன, துப்பாக்கி பட்டாலும் சரி, எந்த ஆயுதம் பட்டாலும் சரி, வலிக்கிட்டு தான் போகும், உள்ளே போகாது. உலக மனிதன் கண்டுபிடிச்ச புல்லட் ப்ரூஃபுக்கே அந்த அளவுக்கு ஒரு வலிமை இருக்குது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு காருண்யம் என்னும் கேடகமா இருக்காரு. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் எனக்கு காருண்யம் என்னும் கேடகமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அப்படியே அவனை சூழ்ந்து கொள்கிறாராம். அப்போ இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அரசு தலைவர்களுக்கும் பிளாக் கேட்ஸ் அப்படியே சூழ்ந்து நிற்கிறாங்க. நல்ல பிளாக் சபாரி போட்டு, நல்ல அருமையான கிளாஸ் போட்டு அப்படியே கூட்டத்தை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஒருத்தர் கையை ஓங்கினா கூட கையை கீழே போடுங்கிறேன். நான் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு தலைவர் பின்னாடி அப்படியே நிற்கிறாங்க, எல்லாரும் அந்த பிளாக் கேட்ஸ் நிற்கிறாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு எதுக்கோ கை ஓங்குறாரு. அப்போ அந்த கையிலேருந்து ஏதாவது ஆயுதத்தையோ ஏதாவது எரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பின்னாடி நின்று சைகை பண்ணுறாரு, கையை கீழே போடு. கேமரா கரெக்டாக பார்த்தா அந்த கையை தூக்குனா கூட என்ன பண்ணுறாங்க அவங்க, பின்னாடி தூரத்தில். அப்போ முதல்ல காருண்யம் என்னும் கேடகம், ரெண்டாவது எப்படி சூழ்ந்து கொள்கிறாராம். அதனால் இன்னைக்கு உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் அப்படி தான் ஆசீர்வதிக்க போகிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினாலும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஆசீர்வதித்து சூழ்ந்து கொள்வார். அதனால் இந்த வசனத்தின்படி இந்த நாளில் கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல அருமையான ஒரு பழைய கீர்த்தனை பாடல் உண்டு, வர வேண்டும் எனதரசே அப்படின்னு சொல்லி. அந்த பாடல் ஒரு கீர்த்தனை பாடல். இந்த பாடலை வர வேணும் எனதரசே அப்படிங்கிற பாடலை நீங்கள் என்னோடு இணைந்து நீங்கள் பாட போகிறீங்க. நல்ல அருமையான ஒரு பாடல். ஸ்தோத்திரம். நான் எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எடுத்து போடுறிய தம்பி. வர வேண்டும் எனதரசே. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதா கருணாகரா
மெய்யான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் நெய் சகலமும் நீயே நாதா. எடுத்துக்க பாட்ட. வரம் நல்குவாயே நாதாவும் தாய் சகலமும் நீயே நாதா உன் தாபரம் நல்குவாயே. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. அருணோதயம் ஒளி பிரகாசம் தேயம் ஒரு பையன் அசரீரி ஓரே சருவேசா. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வேதா கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதா உன் தாவரம் நல்குவாயே. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் போசனா முதல் மாமறை வாசனா இடையர் குடிலினை மேவி எழுந்தாய் இமயவர் அணித்தொடு மேன்மையில் நின்றாய். இடையர் குடிலினை மேவி எழுந்தாய் இமயவர் அணித்தொடு மேன்மையில் நின்றாய். வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வானோர் தொழும் நாதனே மறையாகம போதனே காணாவினதீதனே கலிலேய வினோதனே நானாகரமே நடுநிலையோவா நண்பா உனது நன்மையில் மகாதேவ. ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உனது நன்மையில் மகாதேவ. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படியே ஆண்டவரை ஒரு 10 நிமிடம் இந்த நாளிலே நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு 10 நிமிடம் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் நீங்கள் செலுத்தும்படியாக ஒரு தேவ கரம் உங்களுக்கு ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே கர்த்தரை துதிங்க. இந்த மாலை நேரத்தில் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில்
கடைசி சொட்டு இரத்தத்தை வரைக்கும் சிந்தினார். உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்ட அடிகள், நொறுக்குதல்கள், அவருடைய எல்லா சாபங்களையும் அவர் அப்படியே சிலுவையிலே சுமந்திருக்கிறார். வியாதிகளை சுமந்திருக்கிறார், தரித்திரங்களை சுமந்திருக்கிறார். என் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சுமந்தபடினால எந்த ஒரு பாவங்கள், அக்கிரமங்கள், அதனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலோ உங்களுடைய பரம்பரையிலோ இல்லாதபடி கர்த்தர் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறபடினால நன்றியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த மாலை நேரத்தில் அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்லவரே, வல்லவரே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, கண்மலையே, கோட்டையே, அரணே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, தைரியப்படுத்துகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் நீர் நல்லவர், என் கர்த்தர் நீர் மகிமையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து ஆமென் பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆமென். அனுதினமும் உமக்கே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. சொல்லுங்க. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர். ஆமென். பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை. ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. அனுதினம் உமக்கே
ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. சொல்லுங்க. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. இப்போ நீங்க மாத்திரம் மியூசிக் ப்ளே பண்ணாமல் கைகளை உயர்த்தி அப்படியே மெலடி அந்த கிழக்கு அடிக்கக்கூடாது. அப்படியே கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கேன்னு சொல்லி 3 முறை அப்படியே நம்ம அர்ப்பணித்து இந்த பாட்டை அப்படியே மெலடியாக பாடி நம்ம இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகிறோம். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. இன்னொரு முறை. ஆமென். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. இன்னொரு சொல்ல சொல்லிடுவோமா? ஆமென். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. இன்னொரு முறை. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. இப்பொழுதும் கேட்க போகிற வார்த்தைகள், தியானிக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவ மகிமையின் கரம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை ஒரு 5 நிமிடம் மாத்திரம் தியானித்து, இன்றைக்கி ஒரு சிறப்பு செய்தி கொடுப்பதற்காக ஒரு சிறப்பு செய்தியாளர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய சாட்சியோடு கூடிய சிறப்பு செய்தியை அவங்க நம்மளோடு பகிர்ந்து கொள்வாங்க. இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் சுருக்கமாய் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் தியானித்து ஊழியருடைய கரங்களிலே கொடுக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புது பலனின் மாதம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு
புது பலன் மாதம். அல்லேலூயா. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. இந்த நாளிலே நீங்கள் இந்த 50 நாள் ஜெபத்தில் இன்னைக்கு 12வது நாள். அல்லேலூயா. இந்த 12வது நாள் மாலை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை, 1ஆம் தேதி மாலை, புது மாதத்தின் மாலை, எல்லா விசேஷங்கள் அதிகமாக இந்த நாளில் உண்டு. அதனால் மீண்டும் இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்க்கறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதனால் ஒரு புது பலனை கற்று தருவார். அதனால் மனிதருக்கு ரொம்ப பலன் முக்கியம். எதுக்கெல்லாம் பலன் முக்கியம்? எதுக்கெல்லாம் பலன் முக்கியம்? முதல்ல நீங்கள் வேலை செய்யணும். உங்களுடைய வருமானத்துக்கு, உங்களுடைய ஜீவனத்துக்கு இருக்கக்கூடிய வேலையோ தொழிலோ அந்த காரியத்திற்கு நல்ல பலன் முக்கியம். அல்ல அப்படி தானே? அப்போ அந்த பலன் ரொம்ப அவசியம். அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம வாலிப வயதில் எவ்வளவோ பலனோடு இருந்திருப்போம். வாலிப வயதில் நமக்கு நல்ல பலன் இருந்திருக்கோம். வாலிப வயதில் நல்ல எந்த காரியத்தையும் நம்ம செஞ்சுருப்போம். கிராமத்தில் சொல்கிற மாதிரி ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. அல்லேலூயா. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான்லாம் மிதிச்சிருக்கிறேன். ஓடுற பாம்பு மிதிச்சிருக்கிறேன். எங்கள் பாட்டி வீடு, ஒரு வீடு இருக்குது. அவங்க ஆசிரியராக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி தோட்டம். அதனால் அந்த தோட்டத்தில் மாதுளஞ்செடி, சீத்தாப்பழம், கொய்யா மரம் அப்படிலாம் நிறையா இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே காடு, நல்ல சின்ன தொண்டு. அந்த காம்பவுண்டில் சின்ன தொண்டு வச்சுருப்பாங்க மழை தண்ணி போகிறதுக்காக. ஒரு நாள் பார்த்திங்கன்னா சரியான பாம்பு. நான் இந்த மாதிரி மாலை நேரத்தில் போகும்போது அதை மிதிச்சிட்டேன். ஏடா ஏதோ வழுக்குது அப்படின்னு பார்த்தா அது 4 கிலோடி மிதித்தது பாம்பு. அது போயிட்டு வேகமாக மிதித்த உடனே வேகமாக போயிட்டு. நான் சொன்னேன், பாம்பு அப்படின்னேன். அது வரத்தான் செய்யும், நீ கவனமாக போண்டாமா அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. ஆனால் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள்னு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த மாலை நேரத்தில் சர்ப்பங்களின் வல்லமைகளை மிதிக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கல்லும் கரையிற வயசு அப்படிம்பாங்க. கல்லும் கரையிற வயசு. இப்போ நான் படித்த நாட்களில், நாங்கள் படித்த காலத்தில், அப்போ எம்ஜிஆருடைய சத்துணவுக்கு முன்பதாக அந்த காமராஜர் பீரியடில் அறிமுகப்படுத்தின அந்த மதிய உணவில் கஞ்சி உண்டு. கோதுமை கஞ்சி மாதிரி போடுவாங்க. அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்ருக்கேன். நான் இது அப்புறம் எம்ஜிஆருடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. மதிய உணவு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு. அப்போது அந்த சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் கல் கிடக்கும். கல் டீச்சர் கல் கிடக்குது. அது என்ன செய்யும்? அதை கடிச்சு சாப்பிடும் அப்படின்னாங்க. கடிச்சு சாப்பிட்ருக்கோம் பாருங்கள், விவரம் தெரியாமல். கோதுமை கஞ்சியில். அப்போ அந்த கல்லும் கரையக்கூடிய வயசு. அதனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய ஜப குறிப்பு வருது. கிட்னி கல் வருது, அந்த கல் வருது. எந்த கல் வந்தாலும் உங்களுக்கு கரைஞ்சு போயிடும். அல்லேலூயா. அன்றைக்கி ஒருத்தர் ஜோம் பண்ண சொன்னாங்க எங்கள் சொந்தக்காரங்க, எனக்கு கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் கிண்டலாக சொன்னேன், வீடு வாங்குறதுக்கு கல் தேவையில்லை, உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு கல் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ இருந்தாலும் சொன்னேன், ஒன்றும் இல்லை, வெறும் வயிற்றுல வாழை தண்டு ஜூஸ் அரைச்சி குடிங்கன்னு. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா மருந்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஜெபமும் பண்ணணும், அது வந்துட்டுது, அந்த கல்லெல்லாம் உடஞ்சி வந்துட்டுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ கல்லும் கரையணும் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால் கல் அது இதுலாம் பயப்படக்கூடாது. குறிப்பாக எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும். அப்போது கல் கரையிற வயசு, வாலிப வயது அப்படிங்கிறது. வாலிபர்கள் பராக்கிரமம். அதனால் இன்றைக்கி வாலிபர்களை வச்சு தான் என்னது நிறைய காரியங்களை செயல்படுத்துகிறாங்க. ஆனால் நான் உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு வாலிப வயதில் இருந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வாலிப வயதில் இருந்த நல்ல பலனை கர்த்தர் கொடுத்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ கர்த்தருக்கு காத்திருவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் உங்களை எழுப்பி பாருங்க பார்ப்போம், எப்படி எழுப்ப முடியும்? குதிச்சிங்கன்னா கொஞ்சம் எழுப்புனா கூட என்ன பண்ணுவீங்க? கீழே தான் வந்துடுவீங்க. அதனால் இந்த டைல்ஸில் நின்று குதிச்சு பார்த்துடாதீங்க, அது வலிக்கி விட்டுரும். ஒரு தரையில் சும்மா குதிச்சு பாரு. அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷனால் என்ன பண்ண முடியாது, ரொம்பலாம் எழும்ப முடியாது. நீங்கள் எழும்புனீங்கன்னா அடுத்த செகண்டே என்ன பண்ணுவீங்க? கீழே வந்துடுவோம். அந்த இடத்துலையே நம்ம நிற்க முடியுமா? எலும்பியே நிற்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எலும்ப பண்ணுவாராம். என்னைக்காவது கழுகு எழும்ப முடியாமல் பறக்க முடியாமல் கீழே விழுந்திருக்கா? நீங்கள் எத்தனையோ பறவைகள் கீழே விழுந்து இறந்து கிடக்கிறத பார்த்துருக்கலாம். காக்கா பார்க்கலாம், கொக்கு பார்க்கலாம். கழுகு பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கழுகு கீழே விழுந்து கிடக்கிறத பார்க்குறீங்களா? பார்க்கவே முடியாது. அதுதான் கழுகுக்கு. நிறைய கழுகு குறித்து பேசலாம். அதனால் பார்த்தீங்கன்னா, எந்த பறவையும் மாதிரி கழுகெல்லாம் சும்மா கிடக்காது, கீழே காட்டுக்குள்ளேயே கிடைக்காது. அது வயசாகுது, தான் உடம்புல கொழுப்பு சத்து வருது அப்படின்னா என்ன பண்ண, உடனே கண்மலையில் போய் உயரத்தில் போய் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம
அப்படியே உட்கார்ந்துரும். அப்படி உட்கார்ந்த உடனே என்ன ஆகும், அந்த சரீரம் எல்லாம் ஏற்கனவே அது மாமிசம் சாப்பிட்றதுனால அதனுடைய கொழுப்புகள் எல்லாம் இருக்கும். அந்த கொழுப்பெல்லாம் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். கரைய அந்த சிறகுகள் எல்லாம் என்ன ஆகும், அப்படியே லூஸ் ஆகுமா. அந்த சிறகுகள் எல்லாம் பிடுங்கி போடும். சில சிறகுகளை பிடுங்கும் பொழுது அந்த சிறகுகளுடைய முனியிலேருந்து ரத்தமெல்லாம் வருமா. அப்போ மேலே உட்கார்ந்துருக்கும் பொழுது அது அந்த தன்னை வருத்துகிறது நிமித்தம் அந்த தோற்றமே மாறிடும். தோற்றமெல்லாம் மாறி அப்படியே உட்கார்ந்துருக்கும். அதான் காத்திருக்கிற அனுபவம். சில நேரங்களில் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்து இருக்கணும். தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருத்தல் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது புது சிறகுகள் முளைக்க தொடங்கும். இப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் புது சிறகுகள் முளைத்த உடனே ஒரு புது பலன் கர்த்தர் அதுதான் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு புது சிறகுகளை முளைக்க பண்ணி அதுக்கப்புறம் அது அதை விட உயரமாக பறக்க ஆரம்பிக்குது. அது மாத்திரமல்ல, எத்தனை வயசானாலும் கழுகுனுடைய கண்கள் மாத்திரம் பார்வை மங்கவே மங்காது. அதில் தம்பி வந்து அன்றைக்கி சொன்னான், எனக்கு கண்ணாடி போட சொல்லியிருக்காங்க, நீ பைபிள் படிடா, உனக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. ரகசியம், கழுகுனுடைய கண்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித கண்கள் சாதாரணமாக விழித்திரை, வெளிப்படலம், ரெட்டினா, அப்புறம் லென்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நாங்கள்லாம் அந்த கண் வரைஞ்சி 10க்கு 10 மார்க்கு நான் படிக்கும்போது, சயின்ஸ் குரூப் படிக்கும்போது அதெல்லாம் அழகாக வரைஞ்சி அந்த பாகங்களை குறித்து மார்க் வாங்கிடும். அப்போ அந்த கழுகுனுடைய கண்ணுக்கு என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கழுகுனுடைய கண்கள் மாத்திரம் அது ஜூம் பண்ண முடியும். அதாவது என்ன பண்ண முடியும், லென்ஸை ஜூம் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் மொபைல் ஃபோனில் அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த படம் பக்கத்தில் வர்ற மாதிரி கழுகுனுடைய கண்கள் இன்றைக்கி மேலே சேட்டலைட்லேருந்து படம் எடுக்கிறாங்க. ஆனால் கழுகு 30,000 அடிக்கு மேலே இருந்து கீழே இருக்கக்கூடிய கோழி குஞ்சை பார்க்க முடியுது. எவ்வளோ சின்ன உருவம், அப்படியே ஜூம் ஆகுமா. அந்த இடத்த பார்க்க அந்த கழுகுனுடைய கண்கள் தான் ஜூமிங் வசதியோடு இருக்குது. எத்தனை வசதி நாட்கள் ஆனாலும் கழுகுனுடைய கண்களில் பார்வை குறையவே இல்லை. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணில் பார்வை குறையாதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண் மேலே கை வைங்க பார்ப்போம். கண் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க, கண்ணில் எனக்கு பார்வை குறையுது, எனக்கு நல்ல ஒரு கண்ணில் வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளவங்கலாம் அப்படியே கண்ணை அப்படியே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என் கண்ணெல்லாம் அதிசயத்தை பார்க்கட்டும்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மைன்னா, உங்கள் கண்ணெல்லாம் அதிசயத்தை பார்க்கட்டும். உங்கள் கண் இன்னும் நன்மைகளை பார்க்கட்டும். உங்கள் கண்ணில் நல்ல ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த கண் மீது கை வைத்திருக்கிற எல்லாருடைய கண்களையும் கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிற நல்ல பிதாவே, அப்போ உங்களுக்கு நல்ல கண் பார்வையை தந்துட்டார். அல்லேலூயா. மெல்வினுக்கு நல்ல கண் பார்வையை கொடுத்துட்டார். அல்லேலூயா. தந்துட்டாரடா, டவுட்டாக பார்க்கக்கூடாது. உனக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த கழுகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டைகளை அடித்து எலும்புவார்கள். அடுத்தபடியாக ஓடினாலும் இலைப்படையார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இலைப்பு வேற, களைப்பு வேற. இலைப்புக்கும் களைப்புக்கும் வித்தியாசம் தெரியுமா? இலைப்புக்கும் களைப்புக்கும், இலைப்பு மூச்சு வாங்கிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓடிட்டு மூச்சு வாங்கிட்டு, அப்போ நீங்க என்னன்னா நல்ல ஒரு ஓடணும், மூச்சு விடுறதுக்கு நல்ல பலன் வேணும். ஆமாம், வேகமாக ஓடி மூச்சு நின்றக்கூடாது. நல்ல மூச்சை டாக்டர்கிட்ட போனோம்னா வேகமாக மூச்சு எழுங்க, வேகமாக விடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போது ஓடினாலும் என்ன பண்ணாருங்க, இலைப்படையார்கள். இலைப்படையாதபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தால நடந்தாலும் ஆமாம், ரொம்ப முக்கியம். அது டயர்டு. மாடி ஏறி வரும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாகுது. அல்லேலூயா. நான் அதனால தான் தினம் ஜோம் பண்ணுவேன். மேலே வந்த உடனே யாரெல்லாம் இந்த மாடியை கஷ்டப்பட்டு ஏறி வராங்களோ அவங்க டயர்டே ஆகக்கூடாது. வாரம் முழுவதும் அவங்க வேலை செய்யும் பொழுது டயர்டாகக்கூடாது. வாரம் முழுவதும் அவங்க வேலை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா டயர்டே ஆகக்கூடாது. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். டயர்டே வராதபடி. அப்போ ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக தரப்போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எந்த பலன் குறைஞ்சாலும் அந்த பலன் எல்லாம் கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உபாகமத்தின் புஸ்தகம்
34ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசித்து நம்ம சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 34. மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாக இருந்தா அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இதுதான் ஆசீர்வாதம். இந்த 2 ஆசீர்வாதத்தை இன்றைக்கி உங்கள் தலையில் வச்சு ஜெபம் பண்ணுறேன். ஏற்கனவே கண்ணுக்கு ஜெபம் பண்ணிட்டோம். அவன் கண் இருள் அடையவில்லை. என்ன அர்த்தம்? கண்ணில் கேட்ராக்ட் கிடையாது, நிறக்குருடு கிடையாது, மாலைக்கண் கிடையாது, மயோப்பியா கிடையாது. இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். நான் நிறக்குருடு அப்படின்னா சிலருக்கு நிறம் தெரியாது. இப்படி ஒரு டிசீஸ் இருக்குது. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கலர் பிளைண்ட்னஸ். அவங்களுக்கு 2 கலர் மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்க, க்ரீனும் ரெட்டும். கர்த்தர் இப்படிலாம் பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுப்பாராங்க. மயோப்பியா, தூர பார்வை. சிலவங்களுக்கு தூரத்தில் உள்ள தெரியாது, கிட்டத்தில் இருக்கிறது தெரியாது, இப்படி நிறையா இருக்குது. கேட்ராக்ட், கண்ணில் குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அந்த கேட்ராக்ட், கண் புரை வந்து பார்வை மங்குறது. நான் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் இந்த ஆன்லைனில் பார்க்குறவங்களும் சரி, கண்ணை குறித்து கலங்கிக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கண்ணில் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். இல்லை நான் மறந்து இருக்குது, எனக்கு சங்கரா இருக்குது, அரவிந்த் இருக்குது, நாங்கள் போய் பார்த்துக்கிடுன்னு சொன்னாலும் ஓகே தான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற சுகம் இலவசம். ஆமாம், நீங்கள் கண்ணுக்கு போகக்கூடாது. நான் போயிட்டு வந்திருக்கேனால நான் சொல்கிறேன். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கண்ணில் வந்து சுகத்தை தருவார்னு? சாம் கையை தூக்கவே மாட்டேங்க தம்பி. பரவாயில்ல, அவன் கண் நல்ல கண். மோசே மாதிரி 120 வருடம் வரைக்கும் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில்னு சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு சுகத்தை இருக்குது, வெற்றியை கொண்டு வரும். எந்த ஒரு கண் பார்வை குறைபாடுகள் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அது நீங்கள் ரிசீவ் பண்ணணும், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி. அடுத்தபடியாக பலன் குறையவே இல்லையா? எத்தனை வயசில்? 120 வயசில். எத்தனை பேருக்கு 120 வயசு வேணும்? அல்லேலூயா. வேண்டாங்கிறீங்களே, உங்களுக்கு என்ன ஒரு ஹம்பிள்னஸாக இருக்கீங்க நீங்கள். அல்லேலூயா. ஆமாம், சரி, ஓகே. நீங்கள் மகிழ்ச்சியோடு சிரிக்கிறீங்க. எப்படியாவது நீங்கள் ஒரு 120 வயசு வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 120 வயசு வரைக்கும் பலன் குறையலையா? உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் புது பலன் தான். நீங்கள் இந்த மாதத்தில் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்து, மோசேக்கு எப்படி நல்ல பலன் குறையாதபடி பாதுகாத்தாரோ, கண் பார்வையில் வெளிச்சத்தை கொடுத்தாரோ, கழுகை போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுப்பார். அதனால் இப்படி நல்ல ஒரு சுகத்தை தேவனிடத்துலேருந்து பெற்றவங்க தான் இன்றைக்கி ஒரு செய்தி கொடுக்க போகிறாங்க. அவங்களுடைய சாட்சி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. 10,000 பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ரேவதி சிஸ்டர் அவங்கள நல்லா கரங்களை தட்டி, ஆமென். அதனால் அவங்கள வரவேற்போம். அவங்களோடு கர்த்தர் என்ன வார்த்தையின் மூலமாக இடைப்படணும்னு நோக்கம் வச்சுருக்கிறாங்களோ அந்த வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டு அவங்க சாட்சியோடு கூடிய நல்ல ஒரு காரியங்களை உங்களுக்கு சொல்லி இன்றைக்கி அவங்க ஜெபிப்பாங்க. மீண்டும் ஒரு முறை அவங்கள உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். ஆமென். அதனால் வாங்க சிஸ்டர், மேலே வாங்க. அவங்க வந்து செய்தி கொடுக்கலாம் வரமாட்டேன், நான் தகுதி இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் கம்பல் பண்ணி, நானும் சாம்சனும் கம்பல் பண்ணி மைக்கை கையில் கொடுத்துட்டோம். அல்லேலூயா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சபையிலையும் சிலருடைய பெயர்களெல்லாம் காமிச்சு ஆண்டவர் சிலர் காரியங்களுக்கு அவங்களையும் 10 நிமிஷம் பேச சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். அதனால் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். உங்களையும் சிலருக்கு அந்த வாய்ப்பு வரப்போகுது. அதில் ஜெபிச்சு நாங்கள் சொல்கிற தலைப்பில் செய்தி கொடுப்பதற்கு 10 நிமிடம் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். கொடுத்துருந்தீங்களா? குமரேசன் பிரதர் ஒரு நாளைக்கு செய்தி கொடுத்துருந்தீங்களா? அது கை தட்டுங்க பாப்பா. அவருக்கு அல்லேலூயா கொடுத்துருதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அருமையான சகோதரி அவங்க நல்ல வார்த்தைகள் மூலமாக என்னுடைய 8-10 வரைக்கும் டைம்னா, அதனால் நம்ம எல்லாரும் வார்த்தைகளை கேட்போம். ஆமென். ஸ்தோத்திரம். யாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போதும் உங்கள் சமூகத்தில் வர எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி. உங்கள் சமூகத்தில் இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே என்னை மறைத்து நீர் பேசுவீராக, நீர் வெளிப்படுவீராக. கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்க என்னை மறைத்து நீர் பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 12வது நாள்.
இல்லையா? 12 அப்படின்றது ஒரு விசேஷித்த நாள். பைபிளில் 12ன்றது நிறைய வந்திருக்கு இல்லைங்களா? எந்தெந்த இடத்துல வந்திருக்குன்னா 12 சீஷர்கள், 12 கூடை மீதம் எடுக்க செய்தது, 12 நீரூற்று, 12 மாதங்கள், அப்போஸ்தலர்கள், 12 கற்கள் இல்லைங்களா? அந்த மாதிரி 12ன்னு நிறைய வந்திருக்கு. எவ்விருவின் மகள் வியாதியாக இருந்தவளுக்கு எத்தனை வயசு தான்? 12 வயசு. பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு 12 வயசு, 12 வருஷம், 12 அது மாதிரி 12 அப்புறம் 12 தான் கூனி தான் 18 வருஷம் கூனியாக இருந்தவள், இவன் வந்து 12. அது மாதிரி யோவான் 11:9 பகலுக்கு 12 நேரம் மணி நேரம் இல்லையா, பகலில் நடக்கிறவன் இடற மாட்டான் அப்படின்னு. அதனால் 12ன்றது ஒரு ஸ்பெஷல் நம்பர். அதாவது சம்பூரணம், பரிபூரணம், பூரணம், பரிபூரணம், சம்பூரணன்றது ஒரு ஃபுல்ஃபில்லானது, ஒரு நல்ல விசேஷித்த நாள். அது மாதிரி இன்றைக்கி கேட்கக்கூடிய செய்தியும் ஒரு விசேஷமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தில் வந்து நம்ம வியாதியை குறித்து பேசிகிட்ருக்குறோம் இல்லைங்களா? நிறைய வியாதியஸ்தர்கள் சுகமடைந்ததை பேசிகிட்ருக்குறாங்க. நானும் ஒரு வியாதியஸ்தனை பற்றி தான் பேச போகிறேன். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அவங்க வியாதியில் சுகமடைஞ்சாங்க, இங்கே என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, அதே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1லிருந்து 4 வரைக்கும் வாசிங்க. ஆமென். இந்த 4 வசனங்களிலும் பார்த்தீங்கன்னா, லாசரு என்னும் வியாதிப்பட்டிருந்தான், லாசரு வியாதியாயிருந்தான். அடுத்த 3வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருந்தான். அடுத்த வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, இந்த வியாதி அப்படின்னு வியாதின்னு தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம அங்கே பார்க்கும்போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ என்ன விசுவாசம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, இந்த வியாதி அப்படின்றது சில பேருக்கு வந்து நம்மளுடைய குறைபாடுகள்னால வரலாம். நம்ம சரியாக சாப்பிடாமல் இருக்கிறதுனால, இல்லை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால, டைமுக்கு சாப்பிடாத இருக்கிறதுனால, நம்மளுடைய குறைகள்னால வியாதி வரலாம். பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகள் இருக்குது, அது நமக்கு தெரியும். அது மாதிரி பிசாசுனால பயம் அதிகமானாலே நமக்கு நிறைய வியாதியை கொண்டு வரும். ஸ்ட்ரெஸ்ஸுனாலே நிறைய பேருக்கு வியாதி வரும். அது மாதிரி இருக்குது. அது மாதிரி சாபம், முன்னோர்கள் நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க, அந்த சாபத்தினாலும் வரக்கூடிய வியாதிகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த வியாதி எதுக்காகன்னு சொல்லப்படலை. மார்த்தாள், மரியாள், லாசரு இவங்க 3 பேரும் சகோதர சகோதரிகள். இவங்க இருக்கும்போது அப்போ மார்த்தாள், மரியாள் அவங்க சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, ஏசுக்கிட்ட சுகமடைஞ்சவங்க நிறைய பேர். சில பேர் வந்து ஏசுக்கிட்ட வந்து என்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி சுகமானவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குஷ்டரோகி, பிறவி குருடன், செவிடன், இவங்கெல்லாம் வந்து ஆண்டவரே என்னை சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி சுகம் வாங்கினவங்க இருக்கிறாங்க. ஒரு சில பேர் கூப்பிட்டு அனுப்புவாங்க, எஸ்வே நீங்கள் வாங்க. 100க்கு அதிபதி என்ன பண்ணான்? ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும், என் வேலைக்காரன் உயிர் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கேட்டு வாங்கினவங்க இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3லுமே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, எவ்விருவின் மகள், ஜெப ஆலய தலைவன் எவ்விருவினுடைய மகள் வந்து வியாதிப்பட்டிருக்கா. இப்போ லூக்காவில் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிகாரம் 41, 42, லூக்கா 8, 41, 42.
அவன் போதும். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவன் போய் கூப்பிட்றான். என் மகள் வந்து ஒரே பொண்ணு தான், எனக்கு 12 வயசு, மரண அவசியாக இருக்கிறா, வாங்க அப்படின்னு. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறாரு. அந்த வேலை போகும்போது தான் என்ன ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீ போய் அவளை தொட்டு ஒரு சுகம் கிடைக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே நீ விசுவாசத்தபடியே உனக்கு கடவுது, சமாதானத்தோட போ. அப்போ விசுவாசம் வந்து அந்த இடத்துல கனப்படுது. அடுத்து இவர் போயிட்டுருக்கும்போதே மறுபடியும் செய்தி வருது, மகள் வந்து மறிச்சு போயிட்டா, அதனால் போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் இவர் என்ன சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறாரு. போய் அந்த வீட்டில் என்ன நடக்குது, எல்லோரும் அழுதுட்டுருக்குறாங்க. அந்த குழந்தைய வச்சுட்டு இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை முன்னாடி எல்லோரும் அழுகிறாங்க, சந்தடி பண்ணுறாங்க. இவர் போனோடனே, ஏன் அழுகுறீங்க, சந்தடி பண்ணுறீங்க, எல்லோரும் அமைதியாக இருங்க, அவள் வந்து பிள்ளை வந்து மறிக்கலை, நித்திரையாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மறிச்சிட்டா அப்படின்னு. ஆனாலும் இவர் சொல்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்க, நகைக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்போ அவங்கள எல்லாம் வெளியில் துரத்திட்டு, அவிசுவாசம் இருக்கிறவங்க உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு யாக்கோபு, யோவான், பேதுரு இவங்களை கூட்டிகிட்டு உள்ளே போய் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சி தூக்கி தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். உடனே அந்த பொண்ணு எழுந்திருக்கிறா. எழுந்த உடனே என்ன சொல்கிறாரு, இவளுக்கு வந்து ஆகாரம் கொடுங்க அப்படின்னு. அந்த ஒரு அற்புதம் தான், மரணத்துலேருந்து அற்புதம் தான். ஆனால் ஒரு சில பேர் அங்கே இருந்தவங்க நம்பியிருப்பாங்க. ஊரில் அந்த குழந்தை மறிச்சதை பார்க்காதவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவரே போய் உள்ளே போய் என்ன தான் சொன்னார், குழந்தை மறிக்கலை, நித்திரையாக தான் இருக்கிறான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு வேளை நம்ம சரியாக சாரும் அங்கே இருந்தவங்க சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க, பிள்ளை வந்து தூங்கிட்டு தான் இருந்திருக்கும். அவர் எழுப்பி என்ன சொல்கிறாரு, எழுச்சோடனே இவளுக்கு ஆகாரம் கொடுங்க, ஒரு வேளை பசி மயக்கமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் பேசுகிறதுக்கு ஒரு ஏது இருந்திருக்கும், பேசியிருக்கலாம். ஆண்டவரை தெரியாதவங்க, அந்த இழை வீட்டில் அந்த டெத்து வீட்டுக்கு போகாதவங்க, தூரத்தில் இருந்தவங்களாம் சொல்லியிருக்கலாம். அவரே நித்திரன்னு தான் சொல்லிவிட்டு பிள்ளையை எழுப்புறாரு, ஆகாரம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு வேளை பசியில் கூட பிள்ளை வந்து மயக்கத்தில் இருந்திருக்கலாம். இது ஒரு அற்புதமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த அற்புதத்தை தினை பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் எது செஞ்சாலும் அதை குற்றம் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. பிசாசுகளை துரத்துறாரு, பயங்கர அற்புதம் செய்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறான், பிசாசுகளின் தலைவன் பெயல்செபூலினாலே இவன் வந்து பிசாசுகளை துரத்துறானே அல்லாமல் வேறொன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டவரை குறை சொல்கிற கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு குறை சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் நாம் தெரிஞ்சவங்களுக்கு மகிமைப்படுது, மற்றவங்களுக்கு இல்லை. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வேறுவின் மகள், இது நம்ம சொன்னது. ரெண்டாவது வந்து நாயின் ஊர், லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போ நாயின் ஒரு விதவை வந்து ஒரே விதவை, அவளுக்கு ஒரே பையன், அவளை மறித்து அந்த பாடையில் வச்சு தூக்கிட்டு வராங்க. இவன் போனோடனே ஆண்டவர் அந்த வழியாக போகும்போது பார்த்து அவன் மேலே மனதுருகி அவனை உயிரோடு எழுப்பி அவங்க அம்மாட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ அங்கே இருந்தவங்க வந்து நம்பியிருக்கலாம் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்னு. ஆனால் தூரத்தில் இருந்தவங்க, அவன் மறிச்சதை பார்க்காதவங்க, சுற்றி உள்ளவங்க, பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன நம்பியிருப்பாங்க, அவன் வந்து ஏதோ கோமா ஸ்டேஜில் இருந்திருக்கலாம், மயக்கத்தில் இருந்திருக்கலாம், இவர் போய் அந்த நேரம் தொட்ட நேரத்தில் வந்து ஒரு வேளை வந்து உயிர் அதாவது நினைவு வந்திருக்கலாம், அதனால் வந்து இது ஒரு பெரிய அற்புதம் இல்லைன்னு ஒரு கூட்டம் பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து என்னென்னா, மார்த்தாள் மரியாள் என்ன பண்ணுறாங்க, சொல்லி தான் அனுப்புகிறாங்க, நீ சிநேகிக்கிறவன் வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க. வானும் கூப்பிடலை, யார் மாதிரி, எவ்விரு மாதிரி என் மகள் என் சகோதரன் வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான், வாங்கன்னு சொல்லியும் கூப்பிடலை. 100க்கு அதிபதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நீ அங்கேருந்தே சொல்லிடுங்க, என் அண்ணன் பிழைச்சிருவான், என் சகோதரன் பிழைச்சிருவான்னு சொல்லலை, செய்தியை தான் அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, ஆண்டவர் வந்து வந்துடுவார். இந்த வழியாக போகும்போதெல்லாம் எருசலேமுக்கு போகிற வழியில் தான் அந்த பெத்தானியா இருக்குது, போகும்போதெல்லாம் இவங்க வீட்டில் போய் தங்குறாரு. அவங்களும் அவரை நல்லா உபசரிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பண்ணமே, நம்ம சொல்லி அனுப்புனா போதும், ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுவார், அவரே வந்துடுவார், நம்ம கூப்பிடலாம் அவசியம் இல்லை. அவரோட வருகைக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. காத்திருந்து என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. லாசருவும் நினச்சிருப்பார், எப்படியாவது நமக்கு
வந்துடுவார், ஆண்டவர் வந்துடுவார், நம்மளை சுகப்படுத்திடுவார் அப்படின்னு அது எழுதப்படலை. ஆனால் கண்டிப்பாக அவரும் நினச்சிருப்பார், எப்படியாவது ஆண்டவர் வந்துட மாட்டாரா, நம்ம உயிர் போகிறதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட மாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கேயும் ஒரு காத்திருப்பு. இன்றைக்கி சொன்ன மாதிரி தான், கத்தருக்கு காத்திருக்குதல் புது பலன் கிடைக்கும். ஓடுனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, இலைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அது மாதிரி கத்தருக்கு காத்திருக்கிறவங்க இங்கே காத்திருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன கிடைக்குது, புது ஜீவனே கிடைக்குது. புது பலன் மட்டும் இல்லை, ஜீவனே புதுசாக கொடுக்குறாரு. கத்தருக்கு தான் அவங்க காத்திருக்கிறாங்க. வியாதி முத்தி போச்சு, மரணமும் வந்துருச்சு. எடுத்து என்ன பண்ணுறாங்க, மரணம் வந்தால் கூட என்ன பண்ணலாம், இப்போ எவ்விருவின் மகளை உயிரோடு எழுப்பின மாதிரி வந்தால் எழுப்பிட மாட்டாரான்னு அந்த நேரத்துலேயும் அவங்க ஒரு காத்திருப்போட ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருக்கலாம். அடுத்து கொண்டு போய் கல்லறையில் வைக்கிறாங்க. வச்சப்பையும் அந்த யூதர்களுடைய ஒரு மூட நம்பிக்கை 3 நாள் வரைக்கும் அந்த ஆவி என்ன பண்ணுமாமா, அந்த பாடியை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். நம்ம போய் அவங்க வந்து எழுப்பிடலான்ற ஒரு நம்பிக்கை. அது தப்பு தான், கரெக்ட் இல்லை. அப்படி கூட என்ன பண்ணலாம், எழுப்பிடுவாங்களோ அப்படின்னு இவங்க ஒரு வேளை எதிர்பார்த்துருக்கலாம், சகோதரிகள் வந்து எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் 3 நாளும் ஐயும் வரலை. 4ஆவது நாள் வராரு. 4ஆவது நாள் வரும்போது என்ன பண்ணுறா, மார்த்தாள் முதல்ல இயேசு வராருன்னு கேள்விப்பட்டு எதிர்கொண்டு ஓடி அங்கே போய் என்ன செய்கிறா, இயேசுவை பார்த்தோன்னே நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், நான் சொல்லி அனுப்புனாண்டவரே, நீங்கள் எங்களை நேசிச்சோன்னே, நாங்கள் எதிர்பார்த்தோமே, இத்தனை நாள் வெயிட் பண்ணுமே, அவன் சுகம் அடையிறதுக்கு நீங்கள் வரல, அட்லீஸ்ட் மறித்த பிறகாவது நீங்கள் வந்துடுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். கல்லறையில் வைக்கும்போது கூட நீங்கள் வந்துடுவீங்களான்னு எதிர்பார்த்தோம். அட்லீஸ்ட் 3 நாளுக்குள்ளே வந்தால் கூட நீங்கள் உயிரோடு எழுப்பிட மாட்டீங்களான்னு எதிர்பார்த்தோம். நீங்கள் வரவே இல்லையாண்டவரை, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவள் வந்து அவரை திட்டலை, கடிஞ்சு கொள்ளலை, என்னமே பண்ணல. என்ன சொல்கிறா, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு போய் மரியாள்கிட்ட சொல்கிறா. மரியாளும் ஓடி வந்து என்ன பண்ணுறா, அவளாவது திட்டுவாளான்னா அவளும் திட்டலை. இயேசுவை பார்த்து அவளும் அதே வார்த்தையை தான் சொல்கிறா. அழுதுகிட்டே, நீங்கள் இருந்தீங்கன்னா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான்டவரே, நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவளும் வந்து சொல்கிறா. அப்போ இதை கேட்டு அவங்க அழுவுறதை பார்த்து, அவங்களோட வந்த யூதர்கள் எல்லாரும் அழுகிறத பார்த்து இயேசுவும் என்ன பண்ணுறாரு, கண்ணீர் விட்டு அழுதுட்டு என்ன பண்ணுறாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு ஒரு வார்த்தை தான், ஒரு உரத்த சத்தமாக சொல்கிறாரு. வெளியே வா அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணுறான், வெளியில் வரான். யோசிச்சு பார்த்தீங்களா, அது ஒரு கல்லறைனா இப்போ இருக்கிற நம்மளுடைய கல்லறை மாதிரி அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், படுக்க வச்சு மூடிடுவாங்க, அப்படிலாம் இல்லை. அந்த கல்லறை, இயேசுவோட கல்லறை பார்த்துருக்கீங்க இல்லையா, என்ன இருக்கும், உள்ளே ஒரு 2-3 ஸ்டெப்பு இறங்குற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து படிப்படியாக தான் இருக்குமாம்மா. படியில் இறங்கி ஒரு 4-5 படி இறங்கி போய் தான் அந்த கல்லறை உள்ளே இருக்குது. அப்போ அவன் மறித்து 4 நாள் ஆயிடுச்சு. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய கை கால்கள் சீலையினால் கட்டப்பட்டிருந்துதான், முகமும் அந்த சீலையால் சுற்றப்பட்டிருக்கு. அப்போது காதெல்லாம் சேர்த்து தான் சுற்றியிருப்பாங்க, சத்தத்தை கேட்க முடியாது. ஏன்னா கல்லறைக்கு உள்ளே இருக்கிறாங்க, இருட்டான இடம், எந்த ஒரு வசதியும் இல்லை, காற்றோட்ட வசதி இருக்காது, சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனாலும் அந்த சத்தம் என்ன ஆகுது, கேட்குது. ஏன்னா கல்லறையில் வைக்கப்பட்டவங்களும் மருத்துவங்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது மாதிரி அது அப்பயே வந்திருக்கு. அப்போ அந்த சத்தம் கேட்குது. அடுத்து அவன் என்ன பண்ணுறான், லாசர் எழுந்து வெளியில் வரான். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, கையும் காலும் என்ன பண்ணியிருக்காங்க, கட்டி தான் வச்சுருக்காங்க. கட்டுனா நடக்க முடியுமா, முடியாது. இப்படி வரணும், தாவி வரணும், படி வேறு இருக்குது. அது ஒரு அதிசயம் இல்லையா, காது கேட்டது ஒரு அதிசயம். அந்த கல்லறையிலேருந்து அவன் எழுந்து வெளியில் வரான். வந்த பிறகு தான் சொல்கிறார் ஆண்டவர், இவனுடைய கட்டுகளை வந்து அவிழ்த்து விடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அது ஒரு அதிசயம், அவன் உயிரோடு வந்தது ஒரு அதிசயம். 4 நாள் ஆகி என்ன உடல், அழுகிய உடலை உயிரோடு எழுப்புனது ஒரு அதிசயம். கல்லறையில் ஆண்டோட சத்தத்தை அவன் காது கேட்க பண்ணார். அது மாத்திரம் இல்லை, கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கட்டி படுக்க வச்சா நீங்கள் எந்திரிக்கிறதே உங்களுக்கு கஷ்டம். நம்ம எந்திரிக்கும் போது எப்படி பண்ணுவோம், எந்திரிக்கும் போது ஒரு பக்கம் சாஞ்சு கையை ஊனி காலை எப்படி தான் எந்திரிப்போம். அவனுக்கு 2மே வாய்ப்பு இல்லை, கையும் கட்டியிருக்காங்க காலையும் கட்டியிருக்காங்க. அப்போ எப்படி எந்திரிச்சிருப்பார், அது ஒரு அதிசயம், நிறைய அதிசயம். அப்போது கர்த்தருக்கு காத்திருந்து அவங்க வருவார், ஆண்டவர் உயிரோடு எழுப்பார்னு அவன் நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த நம்பிக்கை என்ன ஆகலை, வீண் போகலை. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார், விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் எதுவுமே நடக்காது. ஆண்டவர் உங்களை டாக்டர் கைவிட்டிருக்கலாம், சொந்தங்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த மகிமை அப்போ நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். ஒரு நாளும் விசுவாசிக்கிற நமக்கு என்ன இல்லை,
தோல்வி இல்லை. இன்றைக்கி பார்த்தா அது தோல்வி மாதிரி தெரியும். இன்னும் நடக்கலையே, இன்னும் இவ்வளோ நாள் போகிறாங்களே, சர்ச்சுக்கு போகிறாங்களே, இவங்களுக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதை குறித்து என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. இந்த மந்த் வசனத்தின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைவார்கள். அப்போ நான் காத்திருக்கணும். ஏன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நடந்துகிட்டே இருக்கேன். ஆனால் நான் நிறைய நம்ம ஆண்டவரோட நெருங்க என்ன ஆகும்னா பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனையிலே நம்மளை மூழ்கி போக ஆண்டவர் விட மாட்டார். அதுலேருந்து தூக்கி எடுத்து நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். இப்போது நோய் வந்துருச்சு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கே, இந்த முடியலையே அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நானும் ஒரு சாட்சி. எனக்கு நோய் வந்தப்போ நான் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு எல்லாரும் நம்பிக்கை இழந்த நிலைமையில் தான் இருந்தாங்க. ஆனாலும் நான் நம்பிக்கை இழக்கலை. ஏன்னா எனக்கு ஆண்டவர் அந்த நம்பிக்கை எனக்கு வரலை, என்னால் வரலை, ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அந்த நம்பிக்கை. எல்லாரும் கலங்கி நின்னாலும் எனக்கு ஒரு துளி அதை குறித்து பயமே இல்லை. போயிடுவோமோ, இப்போ இறந்து வருவோமோ பயம் கிடையாது. என்ன ஆகும் ஏதாகும் எந்த ஊற்றி யோசிக்கவும் நமக்கு முடியல அந்த நேரம். அப்படி தான் இருந்தது. ஆனால் பயம் கிடையாது. எப்படி ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிப்பார். ஒன்று, அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோட இருந்தவங்க, என்னோட நல்ல பலசாலிகள் இருந்தாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில். என்னோட சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க இருந்தாங்க. 2 வாலிப பிள்ளைங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போய் இறந்து போயிட்டாங்க ஒரு 1 month 2 monthsல. என்னோட இருந்தவங்க என்னோட நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. என்னை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன் நான். அப்போ பார்த்து நீங்களே என்ன பண்ணீங்க, ஏன் இவங்க இப்படி வராங்க, ஒரு மாதிரி இருக்காங்களே, என்ன இவங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி தான் நான் இருந்தேன். ஏன்னா அவ்வளோ வீக்கு அப்படி இருந்தேன் நான். அப்போ இன்னும் ட்ரீட்மெண்ட் அப்போ என்னை பார்த்துருக்கு, நீங்கள் பார்க்கல யாரும். பார்த்தீங்கன்னா எலும்பு மேலே என்ன இருக்கும், தோல் இருக்கும், அப்படி தான் இருந்தது. ஆனாலும் என்னையை ஆண்டவர் பலப்படுத்தினார். அந்த நிலைமையில் என்னை கைவிடவே இல்லை. அவ்வளோ பலவீனங்கள் இருந்தது, ஆண்டவர் தாங்கினார். அந்த சூழ்நிலையில் எனக்கு கொரோனா வந்துச்சு. 2வது வேவில் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பயங்கர வீக்காக, எனக்கு ஈஸியாக அட்டாக் ஆச்சு. என் கூட என் பாப்பா இருந்தால் என் பொண்ணு, அவளுக்கு அந்த கொரோனா அட்டாக் ஆச்சு. எங்கள் அம்மா ரொம்ப வயசானவங்க. எனக்கு ரொம்ப பயம், எங்கள் அம்மாவுக்கு வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் டிக்கெட் போட்டு நான் தனியாக வரேன். சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு என்னால் முடியாது, ஆனாலும் நான் வரேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டா அவங்க வயசானவங்க, காப்பாற்ற முடியாது. நமக்கு ஆண்டவர் பற்றி நல்லா தெரியும், ஆண்டவர் விட மாட்டார் அப்படின்னு சொல்லி டிக்கெட் போட்டு அடுத்த செகண்ட் நாங்கள் கிளம்பி நான் தனியாக தான் ட்ரெயினில் வரேன். பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா எனக்கு இருந்த பலவீனத்தில் அந்த கொரோனா வந்ததுனால நான் கண்டிப்பாக எதை தான் பார்க்கணும், அடுத்து கல்லறை தான் நான் பார்த்துருக்கணும். அடுத்து நான் மறிக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். எங்கள் பாப்பாவுக்கு அவளும் பெரிய பலசாலி கிடையாது. ஸோ அவளுக்கு வந்துச்சு. எத்தனையோ பேர் கொரோனாவில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க, எங்கள் தங்கச்சியோட ரிலேட்டிவ் 10 லட்சம் கொரோனாவில். என்னோடய ஃப்ரெண்டோடைய அப்பா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க அப்பா இங்கே பிஹெச்டியில் வச்சு பார்த்தாங்க, 3 லட்சம். ஒரு வாரத்தில் 3 lakhs. இன்னொருத்தவங்க 5 lakhs. இப்படி செலவு பண்ணாங்க. எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு அப்போ பண வசதியும் இல்லை. செலவு பண்ணாலும் நான் எனக்கு இருந்த கண்டிஷனில் பிழைப்பேனான்னு டவுட்டு தான். ஒரு 250 rupees டேப்லெட்டு, எனக்கு ஒரு 250 ரூபா, என் பிள்ளைக்கு ஒரு 250 ரூபா, அவ்வளோதான் நாங்கள் செலவு பண்ணோம். ஒரு 500 ரூபா தான் செலவு பண்ணோம். மாத்திரை வாங்கி எடுத்துகிட்டு நான் இங்கே தனியாக தான் இருந்தேன் வீட்டில். அப்போ என் தம்பிலாம் சொன்னான், நீ தனியாக போயிருக்கேன், நைட்டில் உனக்கு முடியலன்னா யார் பாப்பா? ஏன்னா கொரோனான்னா அப்போ யாரும் வரமாட்டாங்க, நம்மளை பார்க்குறதுக்குமே வரமாட்டாங்க. அவங்களுக்கு பயம், அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியை பார்க்கணும். ஸோ அப்படி இருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணார், தனியாக நான் இருந்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மூச்சு திணறல் இல்லை. ஆனால் கொரோனான்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சிம்டம்ஸ்லாம் 2-3 நாளைக்கு முன்னாடியே இருந்தது. பயங்கர ஃபீவர், பாடி பெயின், சாப்பிட முடியல. அதாவது தலையில் ஒரு ஆள் ஏறி நின்னாலும் அந்த வலி தாங்காது, அப்படி ஒரு பெயின், சொல்லவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணார், எங்கள் விசுவாசத்தை கொரோனா வந்துச்சு, ஐயோ அப்படின்னு நான் பயப்படல. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வந்திருக்கு, ஒன்று நீங்கள் தனிமைப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுங்கன்னாங்க. ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போனாலாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கே தெரியும், நாம் அப்போ வெந்நீர் குடிச்சிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன். அங்கெல்லாம் எங்கே கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது, வெந்நீர் கிடைக்காது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பயந்துட்டு தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு தான் நான் கோயம்புத்தூர் வந்தேன். அது பயந்துட்டு இங்கே இருந்தேன் நான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த ஆண்டவர் என்ன பண்ணல, கைவிடவே இல்லை. அவ்வளோ பலவீனங்கள் மத்தியிலும் தனியாக தான் இருந்தேன், என்னை ஆண்டவர் பாதுகாத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்த பிறகு ஒவ்வொரு நாளும்
நான் நல்லா தான் இருந்தேன். ஜபிச்சுட்டு தனியாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக, ஐயோ வந்துச்சே நம்ம இவ்வளோ பலவீனங்களில் நம்ம என்ன ஆகுமா அப்படின்னு கேட்கல. ஹாஸ்பிட்டலில் சொன்ன போதும் கொரோனாவா எனக்கா இருக்காதே, ஏதோ ரிப்போர்ட் தப்பாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணிட்டான்னு கேட்டேன் அவங்கள. நீங்கள் எங்கே வேணால் போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டு உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அதனால் நாங்கள் உங்களுக்கு அடுத்து நாங்கள் இதுக்கு போகணும், ரேடியேஷன் போகணும், ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அதுக்காக தான் அந்த டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி தான் டெஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு கொரோனா வந்துச்சு, உங்களை ரேடியேஷன் கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று தனிமைப்படுத்திங்க, இல்லை இங்கே வந்து அட்மிட் ஆகுங்க. நான் அட்மிட் ஆகலை. கொரோனான்றதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இல்லை எனக்கு கொரோனா இருக்காது அப்படின்னு அவங்கள்ட்ட நான் ஆர்கியூ பண்ணுறேன். இல்லைங்க நான் சரி ஏதோ ரிப்போர்ட் வந்துச்சு, இனிமேல் போய் பார்த்தாலும் பிரச்சனை தான், எதுக்கு அவங்கள்ட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி வந்து தனிமையில் இருந்தேன். அப்போது ஆண்டவர் அபிக்கும் எனக்கும் 2 பேருக்குமே பூரண சுகத்தை கொடுத்தார். எங்கள் அபியை எங்கள் அம்மா கூட இருந்தால் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா கூட தான் இருந்தாங்க. அவங்க பயப்பில்லை, என்னால் பிள்ளையை விட்டுட்டு எப்படி போகிறது, நான் இவளுக்கு வந்து அடுத்த நாள் தான் கொரோனா பாசிட்டிவ்னு தெரியும். நான் இவளுக்கு இப்போ கொரோனா இருக்காதுன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். சப்போஸ் மொதல் நாளே தெரிஞ்சுருந்தா இவளையும் கூப்பிட்டு வந்திருப்பேன். அப்போ தெரியும், நான் வந்த பிறகு தான் இவளுக்கு பாசிட்டிவ்னு வருது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, பிள்ளை எங்கே விடுறதுன்னு தெரியல, அவங்க தான் கூட வந்து பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அது அஃபெக்ட் ஆகலை. என்னோடய ப்ரேயரே என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு அந்த கொரோனா வந்து என்ன பண்ணக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா ஏஜ்டு பர்சன், அவங்களுக்கு வந்து அவங்களால ரெக்கவர் ஆக முடியாது. எங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு வரக்கூடாது. நான் வரேன் இந்த ட்ரெயினில், நான் உட்கார சீட்லேருந்து யார் பக்கத்தில் வந்தாலும் அவங்களுக்கு அட்டாக் பண்ணக்கூடாது. நான் வந்து கேப் புக் பண்ணி தான் வீட்டுக்கு வந்தேன். அதில் ஏறுற யாருக்கும் அந்த கொரோனா அஃபெக்ட் ஆகக்கூடாது. எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ணேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வர்றது வரைக்கும் ஒரு இடத்துல மட்டும்தான் 3 பேர் சீட்டு நான் மட்டும் தான் உட்காந்துருந்தேன். ஒருத்தவங்க பக்கத்தில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்தாங்க, அவங்களும் எழுந்துச்சி போயிட்டாங்க. வர்ற வரைக்கும் நான் மட்டும்தான் அந்த சீட்டில். ஏன்னா பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்களுக்கு எதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது எனக்கு ஒரு பயம், நம்மளால் மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு. அதனால் ஆண்டவர் எங்களையும் ஜீவனோட காத்தார். அந்த நோய் வந்து வேறு யாருக்கும் வராமையும் தப்புவித்தார். அதனால் சில வியாதிகள் எதுக்கு வருதுன்னா ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் வரலாம். இப்போ எப்படி இந்த லாசருக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக வராமல் இது தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல கூட ஒருத்தன் வந்து ஒரு பிறவி குருடன் இருப்பான். அவனை பார்த்து அந்த சீஜர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா முன்னோர்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்பான். அப்போ கேட்கும்போது இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் முன்னோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இவன் குருடனா பிறந்தான் அப்படின்னு. அதனால் சில வியாதிகள் சில கால தாமதம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசத்தோடு அந்த நேரத்தில் விசுவாசமாக இருக்கணும். காலதாமதம் வரும், சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை என்ன பண்ண மாட்டார், அலட்சியப்படுத்தவே மாட்டார், கனப்படுத்துவார். ஸோ காலதாமதம் வருதே, எனக்கு லேட் ஆகுதே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இன்னும் வரலையே, இந்த நோயிலேருந்து விடுதலை இல்லையே அப்படின்னு யாரும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் நம்பி ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு விசுவாசத்தோடு காத்துருங்க. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கனப்படுத்தி உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஸோ காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் மாத்திரமல்ல, இளைப்படையாமல் இருக்க மாட்டாங்க, சோர்வடையாமல் இருக்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, புது ஜீவனையும் கொடுப்பார். மரணத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, விடுதலை கொடுக்குறார். அதனால் வியாதியிலேருந்து மாத்திரம் இல்லை, வியாதி முற்றி போய் மரணமே வந்தாலும் ஜீவனை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் செபிக்க போகிறோம். எல்லா பலவீனங்களிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுக்க வல்லமையுள்ளவர். எழுந்து நில்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பதற்கு அவர் வல்லமையுடையவர், உண்மையுள்ளவர். ஏசாயா 41 வேத வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த நாள் உங்களை பலப்படுத்துவார். இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதித்த தேவ ஜனங்களை கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே எமக்கு நன்றி, ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு நல்ல பலன் உங்கள் மீது இறங்குகிறத நான் பார்க்கிறேன்.
ஒரு நல்ல சுகம் இறங்குறத நான் பார்க்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் உங்கள் மேலே இறங்குகிறத பார்க்கிறேன். உடைய கை கால்கள் எலும்புகள் எல்லாம் பலப்பட்டு கொண்டு இருக்கிறது. நரம்புகளில் பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கண்களில் பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். உடைய சரீரத்தில் இருக்கிற நுரையீரல்கள், இதயங்கள், சிறுநீரகங்கள், எல்லா குடல் பகுதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்கி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உடைய மூளையை புதிதாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. அற்புதமே அவர் நடத்துதல், ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆலியில் தண்ணீரை கடந்தாலும், ஆமென். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆலியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்ததால் சோத்தரிப்பேன். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த 12வது நாள் ஜெபத்தில் வேத வசனங்களை கேட்டு உம்மை நோக்கி ஜெபித்த உம்முடைய ஜனங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. 12 வருடம் பெரும்பாடு வியாதி உள்ளவருடைய அந்த அருமையான ஸ்திரீ உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை சொட்ட பொழுது சுகம் உண்டானது. 12 வயது மரித்த சிறுபெண் தலித்தா குமி என்று சொன்ன பொழுது அவள் உயிரோடு எழுந்து வந்தா. நாயினூர் விதவனுடைய மகனுடைய பாடையை தொட்ட பொழுது உயிரோடு எழும்பின ஒரு சுகம் வந்தது. மரித்து 3 நாள் ஆன லாசருக்கு ஒரு சுகம் வந்தது. ஆண்டவரே, இந்த நாளிலே சுகத்துக்காய் ஜெபிக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மருந்துகளுக்கு மேலாக, மாத்திரைகளுக்கு மேலாக, வைத்தியங்களுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்து சுகத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான பிள்ளைகளுடைய இந்த வாரம் முழுவதும் பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை மாலை நேரத்தில் நடைபெறுகிற கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படியே புது பலனடைந்து எழும்புவதற்கு கர்த்தர் தயவு பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்நியுனைக்கமும் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக.